எங்க லட்சுமி பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போறா. நீதான் அவன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு வைக்கணும். என்ன இந்த பிள்ளையார கும்பிட்டா மடிக்கணக்குன்னு சொல்லுவாங்க. மடிக்கணக்கிற விஷயம் எல்லாம் மாப்பிள கையில எல்லாம் இருக்கு. லட்சுமி மாப்பிள நல்லா விவரமானவரா இருக்கணும்னு வேண்டிக்க. ஆத்தங்கர பிள்ளையார கும்பிட்டல்ல, அடுத்து 10வது மாசமே கையில ஆம்பளை பிள்ளைதான். போங்கடி. இப்ப வெக்கப்பட்டவன்ல எத்தனை பேரை பார்த்திருப்போம். எல்லாம் பிடிக்கிற வரைக்கும் தான். ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க மாப்பிள்ள ரெடியா இருக்காரு, பொண்ணு கண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஓடுங்க ஓடுங்க. ரேடியோக்காரா ரிக்கார்டு போடப்பா. நீ வேற. அண்ணாச்சி அண்ணாச்சி மேளச்சத்தம் கேட்டாச்சு. தங்கச்சி தங்கச்சி கல்யாண நாளாச்சு. 1000 காலத்து பயிருன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க. 1000 அர்த்தம் அதுல உண்டு, வாழ்ந்து பார்த்தா புரியுமுங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி மேளச்சத்தம் கேட்டாச்சு. தங்கச்சி தங்கச்சி கல்யாண நாளாச்சு. காலில் மிஞ்சி ஓடுறமே செஞ்சு புருஷனத்தான் மிஞ்சி நடக்க கூடாது வஞ்சி. முகத்து கழகா மஞ்ச பூசு பொண்ணு கழகா அஞ்சி வாழு. பயிர காக்க வேலி அட பொண்ண காக்க தாலி. பயிர காக்க வேலி அட பொண்ண காக்க தாலி. அண்ணாச்சி அண்ணாச்சி மேளச்சத்தம் கேட்டாச்சு. பிறந்த வீட்டை துறந்து புகுந்த வீடு வருவா. புருஷனத்தான் தெய்வம்னு சொல்லிக்கிட்டு வாழ்வா. உயிர் கூட நீங்கேதான்னு ஒன்னு நம்பி வருவா பொண்ணு. இதனை நினைச்சு பார்த்து 3 முடிச்சு போடு. அண்ணாச்சி அண்ணாச்சி கல்யாணமாயாச்சு. தங்கச்சி தங்கச்சி பந்தியும் போட்டாச்சு. 1000 காலத்து பயிருன்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க. 1000 அர்த்தம் அதுல உண்டு, வாழ்ந்து பார்த்தா புரியுங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி கல்யாணமாயாச்சு. தங்கச்சி தங்கச்சி பந்தியும் போட்டாச்சு. ஏய், அங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்க. இங்க முதல் பந்தில உட்காந்து திங்க ஆரம்பிச்சிட்டியா? எந்திரடி, போய் வேலையை பாரு. ஏப்பா, ஊரறிய பெத்த மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. யாருக்குமே தெரியாம ஒரு மகளை பெத்திய.
அத மறந்துட்டியா? அவ எத்தனை நாளைக்கு தான் இப்படி எல்லார்கிட்டையும் பசவு வாங்குவா? அவளுக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போற? பசிக்கு சாப்பிட உட்கார்ந்த பிள்ளைய வாய்க்கு வந்தபடி பேசினவ அழகம்மா என் மகதான்னு தெரிஞ்சா விஷம் வச்சு கொள்ள கூட தயங்க மாட்டான். அவ கொண்டு அவனுக்கு தெரியுமே. நேரம் வரப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு தெரிஞ்ச வயசுக்கு வந்தவர்கள் எல்லாம் வாக்கப்பட்டு போறாளுங்க. எனக்கு ஒரு கல்யாணம் காட்சி ஆக மாட்டேங்குது. அது சரி, நீ படிச்ச மாப்பிள்ள எல்லாம் பாப்ப. 4 எழுத்து படிச்சவனா இருந்தா நாம வேலைக்கு போக வேண்டியது இல்ல. சோத்தப்பட்டு ஆக்கி வச்சுட்டு சொகுசா படுத்துங்களாம். சொகுசா படுக்கலாண்டி. அவன் படிச்ச செலவுக்கும் படிச்சப்ப குடிச்ச சிகரெட்டுக்கும் குடத்துல இருந்து குத்து விளக்கு வரைக்கும் வட்டி போட்டுல வாங்குவேன். படிச்சவன் பேனா பிடிச்சி எழுதுறா, படிக்காதவன் ஏற பிடிச்சி விழுறா. எவனை கட்டிக்கிட்டாலும் நம்ம பெத்துக்கு பார்த்து பிள்ளையே தானே. அடி நீ ஏண்டி பேசாம வர? எவனை கட்டிக்க போறேன்னு வாய தரன்னு சொல்ல. என் மாமனுங்க 3 பேர் இருக்காங்க. என்ன கட்டிக்க ஒத்த கால நிக்கிறாங்க. நான் யார யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆஹா, ஓ மகர கட்டைக்கு 3 பேரு போட்டி போடுறாங்களாக்கும். நானெல்லாம் என் அத்தை மாவனத்தான் கட்டிக்க போறேன். நாங்க மட்டும் சித்தப்பா மாவனையா கட்டிக்க போறோம். அது இவ நடிவ இன்னைக்குதான் சமைச்ச பிள்ளை மாதிரி இங்க உட்காந்துருக்கா. இவ யார கட்டிக்க போறான்னு தெரியல. ஊர்ல இப்ப நான் மாமா மச்சா இருந்தோம். எவனும் என்ன பொண்ணு கேட்டு வரல. இவனை யார் கேட்டு வர போறா? இவளுக்கு என்ன ஒட்டா உறவா? சொல்லிட முடியாதுல்ல. இது கேப். ஏண்டி அழகம்மா, நீ யார கட்டிக்க போற? எங்க போய் தொலைஞ்சா இவ? அடியே அழகம்மா, வாடிங்க. கழுதைக்கு பேரு முத்துமாலை. ஊத்திர கஞ்சி எடுத்துட்டு போறதுக்கு ஊரெல்லாம் தண்டோரா பண்ண போல இருக்க. சட்டுப்பட்டு கஞ்சி குடிச்சு போட்டு புள்ள இருக்க போடி. இந்த நல்ல நாள் அதுவும் அந்த பிள்ளைக்கு 4 இட்லி கொடுக்காம பழைய கஞ்சி கொடுக்கலாம். தானம் கொடுக்கறதுக்கும் தான் சொத்தா இருக்கணும். சொல்ல மாட்டேன். வேலைக்கார கழுதைகளுக்கு நீ இட்லி கொடுத்தா நாளைக்கு சாப்பிடறதுக்கு அல்வா கேட்பாளுங்க. நான் எங்க போறது? என்னடி அது? பழைய கஞ்சி. நேத்து நடந்த மாதிரி இருக்கு. நெடுமரமா வளர்ந்துட்டு உனக்கு ஒரு நல்ல காலம் வரமாட்டேங்குது. உன் தலையெழுத்து அப்படி இருக்கு. தாயே வீரமல்லம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா கடையில் நல்ல வியாபாரம் ஆகணும்மா. உன்னைய நம்பித்தேன் காதுல பூ வச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கடைக்கு வர்ற எவனு என் காதுல பூ வச்சிருக்க கூடாது. வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. போறாங்களா ஒண்ணு? பாசமலர் மின்ன நடிக்கிற சோப்பு ஒளி விளக்கு இதெல்லாம் அதுக்கு எடுத்து போடுறீங்க. விளையாடாதீங்க. விளையாட இல்லைங்க, இந்த அட்ரஸ் கேட்க வந்தேன். அப்புறம் ஏடா கலர் குடிச்ச? வெளியில ஒரே வெயிலு, தாகம் அறிஞ்சு குடிச்சேன். இந்திரியா இந்திரியா ஓடுறா. என்னங்க போங்க அந்த பக்கம். என்னையா? வாங்க நீங்க வாங்க வாங்க உட்காருங்க. துணிதாங்கத்தானே வந்தீங்க? பின்ன என்ன தூங்கவா வந்திருக்கோம்? கோச்சுக்கிறாதீங்க. பாசமரம் இந்த வயலெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்க கூடாது. எங்க ஊர்ல திருவிழா வருது. திருவிழா என்ன வரத்தான் செய்யும். வேட்டி எல்லாம் கிழிஞ்சு போச்சு. வேட்டி என்ன கிழியத்தான் செய்யும். கிழியாத வேட்டியா 2 கொடுங்க. இந்த கிழியாத வேட்டி 2 எவ்வளவு? 15 15 30. இந்தாங்க. ஆமா திருவிழான்னு சொன்னீங்களே, உங்க ஊர்ல யாராவது துணிமணி எடுக்கணும்னா இங்க அனுப்பிச்சு வைங்க. அங்க இருந்து யாரும் இங்க வர மாட்டாங்க. நீங்க அங்க வந்தா அமாவமா வியாபாரம் நடக்கும். ஆமா எந்த ஊருன்னு சொன்னீங்க? அம்மாவட்டி. செம்பு செம்பு செம்பு. என்ன என்ன செம்புக்கு என்ன வச்சிருக்க? அம்மாவட்டியில் திருவிழாவா? உன் மகனை வியாபாரத்துக்கு போக சொல்லு. அவன் தினம் வெயில்ல போனா உன்ன மாதிரி கருத்து போயிடுவான். பெரிய வெள்ளைக்காரன் பரம்பரை. உன்னை கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமில்ல? உன்னை என்னைக்கு தொட்டனோ அன்னையில இருந்து இப்படி ஆயிட்டேன். அவன் உருப்படாம போன காரணம் நீதான். சரி சரி, அவன் போவானா போக மாட்டானா? போக மாட்டான். சரி போக வேணாம். சரி போவான். சரி வா போய் அவனை எழுப்பலாம். எழுப்ப நீதான் எழுப்ப. உங்க பெரிய தொல்லையா போச்சு. தூங்குடாம காலத்தை 12 மணிக்கு போட்டு என்ன? ஐயா அம்மா பட்டியில திருவிழாவா? துணிமணி எல்லாம் கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறாசா? மகனே, சேல துணிமணி எல்லாம் விற்கும் போது
பழைய படிக்காத வேற பாசமலர்னு சொல்லி வைக்கணும். அடுக்குமொழி பேசி வித்துட்டு வா. உன் வாயில புதுசே வராதே. ராசா, முதல் மரியாதை மண்பாசனேன்னு ராகம் போட்டு பாடி வித்துட்டு வந்துரு. அடுக்குமொழி ராகம் விலகு விலகு. என்கிட்ட வேஸ்ட் துள்ளா இருக்கு. விலை 10 ரூபா தான். வேணுமா? என்ன கிண்டலா? 1 ரூபா இருந்தா 9 ரூபா வாங்குவேன், தெரியுங்களா? அப்ப 10 ரூபா இருந்தா 90 கோமணம் வாங்குவேன். அந்த வசதியெல்லாம் எனக்கு இல்ல. பின்னால எங்க முதலாளி வராரு, அவர் வேணா கேட்டுப்பார். முதலாளி இல்லையா? நில்லுங்க. நான் ஜவுளி விற்க வந்திருக்கேன். வேட்டி ஏதாவது வேணுமா? வேட்டியா? அது நான் பொண்ணு பார்க்க போறப்ப கட்டினது. அதுக்கப்புறம் அதுக்கு வேலையே இல்லாம போச்சு. அவனுக்கு பொண்ணு பாப்பீங்கல்ல, வாங்கிக்கிறது. எனக்கு பொண்ணு பார்த்துட்டு தான் வர்றான். அது சரி, அம்மா படிக்கு இப்படிதானே போகணும். இப்படியும் போகலாம், இறங்கி உருட்டிட்டும் போகலாம். என் சின்ன தாயி ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் இரு, தண்ணி குடிச்சிட்டு போலாம். எனக்கும் அப்படித்தான் இருக்கு. உள்ளுக்கட்டை எங்க இறக்கி வைக்கிறது? சைக்கிள் மேல இறக்கி வைப்போம். சைக்கிள் கார வந்தான்னா வெய்ய போறேன், அதுக்குள்ள வந்துடலாம். வாடி. யார் அது? புழு முட்டை மேல புழு கடை வச்சது. அந்த ஆள் வந்துட்டாண்டி. ஐயோ, அந்த ஆள் வைவானே, இப்ப என்னடி பண்றது? நான் தான் முதல்லயே சொன்னேன்ல. ஐயோ, நீ வேற வாய வச்சிட்டு சுமாரு. வா வா. கழுதைகளா? புழு கடை யார் புழு மேல வச்சது? நான் இல்ல. நீயா? அறிவு இருக்கா உனக்கு? உடைக்கு நான் தைரியம் வந்து நீங்க வைப்ப. எடுத்துட்டு போ சொன்னா எடுத்துட்டு போற, அதுக்கு எனக்கு வெங்காயக்காரன் கோவம் வர மாதிரி வருது. ஆளுகளையும் மண்டைகளையும் பாரு. ஆளுக்கு என்னவா? அடச்சி தூக்கு. கொஞ்சம் தூக்கி விடு. ஆஹா, நான் வியாபாரத்துக்கு வைப்பேன் துணி கட்டு, நீ அது மேல வைப்பேன் புல்லு கட்டு. எடுக்க சொன்னா எடுத்து விட்டு எவன் கூட போய் மல்லு கட்டு. அடப்பாவி, எங்க ஊருக்கு தானே போற? உன்னை அங்க வந்து கவனிச்சுக்கிறேன். ஏண்டி சின்ன தாயி, இங்க வாடி. எப்படி தள்ளி விட்டு போறான் பாரு, எடுபட்ட பையன். முருகா, சண்முகா, ஞான பண்டிதா, 2 கொண்டாட்டிக்காரா, எப்படா சமாளிக்கிற? நீ எப்படி சமாளித்தா எனக்கு என்ன? தம்பி, பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா? இல்லைங்க, உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வருவா. நான் பட்டு தான் கட்டுறது, உங்களுக்கு வேற வேணும் சிரமம். தம்பி, இருக்கிறதுல நல்ல வேஷ்டியா 2 வேஷ்டியும் 2 சட்டைக்கு துணியும் எடுங்க. நல்ல நல்ல. உனக்கு இருக்கிற டவுசர் சட்டை பத்தாது? இத பாரு, வாங்கி தரலன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆமா, அவனுக்கு 2 டவுசர் 2 சட்டையும். இந்த ஊர்லயே ஒழுங்கா வியாபாரம் வாங்குறது நீங்க ஒருத்தர் தாங்க. உங்களை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாம் நம்மள மாதிரி இருப்பாங்களா? 5 பேர்ல ஒரே மாதிரியா இருக்கு. என்னங்க என்னத்த நொன்னாங்க? சரி சரி, அவளுக்கு ஒரு 3 படம் எடுத்து வைங்க. சவுக்கத்துல வேணுவாப்ல. அது இல்லாம எப்படிங்க? 3 காய்கறி துணி எடுத்து வைங்க. கொண்டாங்க கொண்டாங்க. இருபது கேக்குது. நீங்க ஆத்தா, அவளுக்கு ஒரு 100 சேலை எடுத்து வைங்க. தாயை மதிச்சு சேலை வாங்கி தரீங்களே, உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. தம்பி, கணக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. தம்பி, சரியா கணக்கு பாத்துக்கப்பா. வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா அவன் மனசு ரொம்ப பெருசு. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது. மொத்தம் 370 ரூபா ஆகுது. உங்க நல்ல குணத்துக்காக 20 ரூபா குறைச்சிட்டேன். 350 கொடுங்க. அது எதுக்குப்பா குறைச்ச? உனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதானே கிடைக்கும். பரவாயில்லைங்க, உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும், என் பொழப்பு தானா ஓடிடும். எவ்வளவு? 350 ரூபா. கணக்கெல்லாம் சரியா பார்த்துச்சா? முன்ன பின்ன ஆயிட போகுது. என்ன அப்படி பாக்குற? அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 1 வாரத்துல மூட்டை எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் கணக்க பைசல் பண்ணிடலாம். என்னடா சோறா திங்கிற? வேற எப்படி தெரியுது? மோர் ஊத்துமா? ஓத்து நல்லா தின்றா. அது ஒண்ணும் குறை வச்சிடாத. என்ன அது வேற ரொம்ப போயிட்டு போகுது. அப்பனா 2 முட்டை எடுத்து வை. கொண்டு போன மூட்டை அப்படியே இருக்கு. இவனுக்கு முட்டை கேக்குதா? முட்டை ஏன் அரைக்கு இருக்கு? உள்ள வேகாத வெயில அரைஞ்சிட்டு வந்திருக்கான். அவனை ஏன் இப்படி கரிச்சு கொட்டுற? அடையாற ஒருக்கு. நான் என்ன திங்க மாட்டேன் சொன்னேன். மக்களைய வாங்கி திங்கிற வாய்க்கு வகையா பேசி வியாபாரம் பண்ண தெரிய வேணா.
எங்க இது வரைக்கும் துணியை வித்தேன்னு 10 ரூபாய் எனக்கு கொடுத்தா நான் கேளு. எங்க கொடுக்குறது? அங்க அவ்வளவுதான் கோமர் கட்டிட்டு அலையறான். சரி ஆம்பளை விடு. அந்த ஊருக்குள்ள இந்த பொம்பளைகளே இல்லையா? பொம்பளைகள் அவளுக்கு. ஏய், பொம்பளை கிட்ட பேசணும்னா ஒரு நெளிவு சுழிவு இருக்கணும். உங்க நினைவு சொல்லுவ கொஞ்சம் சொல்லுங்க, நானும் கேட்டுக்கிறேன். உங்க ஆத்தா கிட்ட நான் என்ன நெளிஞ்சிருக்கேன் தெரியுமா? தெரியாதனமா இவங்க அப்பனை கடனை கொடுத்து விட்டேன். வாங்கின கடனை கழிக்கிறதுக்கு பதிலா இவளை என் தலையில கட்டி விட்டேன் இவங்க அப்பன். அதனால கடனை கொடு. ஆனா என்ன மாதிரி அவகிட்டே மாட்டிக்கிறாரு. அவன் என்ன உன்ன மாதிரி கிறுக்கு பயல? ஏமாக அவனுக்கு கடை கொடுக்கவும் தெரியும், வாங்கவும் தெரியும். ஜவுளி 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 ஜவுளி. ஏ ஜவுளி, மூட்டை இறக்கி வை. என்னென்ன இருக்கு? சின்னாளப்பட்டி சேலை, ஜக்கம்பட்டி ஜாக்கெட்டு, பட்டுக்கோட்டை பாவாடை இருக்கு. அது இருக்கட்டும், ஆம்பளைங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். 4 முழம் 8 முழம் வேட்டி இருக்கு, சகலவிதமான சட்ட துணி இருக்கு, ஆண்டி வெட்டி அன்றாயிரம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஏ ராசாவுக்கு வேட்டி கொடுங்க. இந்தாமா அருமையான வேட்டி. எவ்வளவு? 20 ரூபா தான். 20 ரூபாவா? என்கிட்ட 18 ரூபா தானே இருக்கு. நாளைக்கு 2 ரூபா தாரேன். பேர் என்னமா? ராமாயி. ராமாயா? அடடா, புருஷன் பேர் கேட்க மறந்துட்டேனே. அவ புருஷன் பேரு பெருமாடு. அவன் என்ன வாங்கிட்டு போறா? வேட்டி. என்ன விலைக்கு? 20 ரூபாய்க்கு. வேட்டி வாங்கிட்டு போறா வெறும் சிரிக்கி. சிங்கத்துக்கு சிப்பா தைக்க 30 ரூபா தள்ளி சட்டை கொடுங்க. இது ஜோரா இருக்கும். வெட்டுங்க. இந்த 25 ரூபா. பேர் என்னமா? கண்ணம்மா. புருஷன் பேரு? 5 ரூபாய்க்கெல்லாம் புருஷன் பேர் சொல்ல மாட்டேன். கவலைப்படாத, நான் சொல்றேன். இது பெருமாளோட 2வது சம்சாரம். அவங்க 2 பேரும் என்ன வாங்கிட்டு போறாளுங்க? ஒரு ஆள் வேட்டியும் ஒரு ஆள் சட்ட துணியும். என்ன வேலைக்கு? வேட்டி 20 ரூபா, சட்டை 30 ரூபா. கலை அதுலயும் பாதி கடை. அவளுங்க கடற்கரை போட்ட கட்ட வச்சிருக்கீங்க. எனக்கு கடை நல்லா வேண்டாம். ஏன் துறைக்கு எண்ணெய் இல்லன்னு எனக்கு தான் தெரியும். 2 அண்டர்வேர் கொடுங்க. ஆண்டி வெட்டி அன்றாயிரம் கொடுக்கட்டுமா? ஏன் அள்ளி நகர் அண்டர்வேர் கொடுக்க மாட்டீங்களா? அள்ளி நேரம் அன்றாயிரம் விலை ஜாஸ்தி. 2 அன்றாயிரம் 40 ரூபா. எப்படி கொடுங்க? ராயர் கிழிஞ்சது, அப்புறம் பேசிக்கிறேன். இவ யாரவ? இவ்வளவு கட்ட நேட்ட பேசுறா? பெருமாளோட 3வது சம்சாரம்ப்பா. யாருப்பா அந்த பெருமாள்? அந்த பெருமாள் நான் தான். கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டீங்களே. இது ஓஞ்சலையா? சேலைன்னா சேலை, சும தெரியாத சேலை, ஆண் பாவம் சேலை, கட்டுனா ஆள் அசத்து சேலை. என்னது என்னது? ஆண் பாவம் சேலை. அப்ப இது வைரம்னா வைரம், கட்டுனா மாமந்தேடு வைரம். அப்படி என்னப்பா வைரம்? மண்ணுக்குள் வைரம். யாப்பா தேவதாசு இருக்கா? அதெல்லாம் பழைய சேலை. கேள்விக்கு ஞாபகம் எல்லாம் எங்க போகுதுப்பா? அப்ப இந்த பச்சை கலரு? பச்சை கலர் உடுத்தி பருவகுமாரி நடந்து வந்தா அக்கம் பக்கமெல்லாம் ஆசை மச்சா கூட்டு வரும். மைதிலி என்னை காதலி. ஐயா கெட்ட வார்த்தை சொல்றாரு. என்ன தடி கெட்ட வார்த்தையை கண்டுட்ட? இது என்ன விலைப்பா? 70 ரூபாய். 50 ரூபா தான் என் கையில இருக்கு. மிச்சத்தை உங்க அண்ணன் வந்ததை வாங்கி தரேன். மறுபடி சீக்கிரம் செல்ல வாங்கி தரேன். இருக்கேப்பா கொண்டாடி படி. அப்படிக்கடி அடியே, இவர் சேலை விக்கிறத விட நல்லாவே பேசுறாருல்ல. இது என்ன சேலை? முதல் மரியாதை. இந்த சேலையை எடுத்துக்கட்டு, ஜாக்கெட்டை விட்டு உன் புருஷ வருவா உன்னை சுத்திக்கிட்டு. புருஷன் இல்லன்னா புதுசா அவனாவது வருவான். என்ன என்ன இருக்கு? இந்த சேலையை கட்டினா ஜாக்கெட் போட வேண்டியது. ஏன்? அதான் முதல் மரியாதை சேலை. இது என்ன வேலை? 45 ரூபா. சரி கொடுங்க, வீட்டுல போய் காசு எடுத்துட்டு வரேன். இது என்ன சேலை? மண்ணுக்குள் வைரம். இது ஆண் பாவம். இது என்னது? ரொம்ப அசிங்கமா இருக்கே. இதெல்லாம் என்ன? இது என்னது? இது நல்லா இருக்கே. இது போதும். இந்த ஜாக்கெட் எவ்வளவு? 25 ரூபா. விலை ஜாஸ்தியா இருக்கு. 20 ரூபாய்க்கு தருவியா? எடுத்துக்கிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. 10 ரூபா தான் இருக்கு. மிச்சம் நாளைக்கு தரலாமா? தரலனா? தரலானே தானே, நாளைக்கு பாத்துக்கலாம். சரி சரி கொடு. இதெல்லாம் எவன் எடுத்து வைப்பா? நீ அவுத்து விடுவ துணி கட்டு, நான் அடுக்கணுமா மெனக்கட்டு. நேத்து தள்ளி விட்டிய புண்ணு கட்டு, நினைச்சு பாரு நின்னுக்கிட்டு. அப்புறம் பசி எரிஞ்சு பால் கொடுக்குற நீ ஒருத்திதான். உன்னை ஆயுஸ் பூரா மறக்க மாட்டேன்.
என்ன பாக்குற? கவலைப்படாத, இன்னைக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு சேர்த்து போட்டுறேன். என்னைக்கு உன் பாலை குடிக்கணும் அன்னையில இருந்து நானும் உன்ன மாதிரி கருப்பாயிட்டேன். ஏண்டா பெருமாளே, இங்க பாரு, இது யார்த்தையாவது சொன்னா உனக்கு ஒண்ணு முக்கியமா பண்ணையார் கொண்டாட்டி சரி கூட வாயாடி வாய் கிளிய முடிய பேசுவா. என்ன அழகு, என்ன வாங்கிட்டு போற? புது துணி வாங்கிட்டு போற. இங்க காட்டு. இந்தா. புது துணி வாங்கிட்டு போறியா? இரு அங்க போய் வேட்டு வைக்கிறேன். அம்மா பாலு. என்னடா இம்பிட்ட நேரம்? இந்தாங்க நான் வர்றேன். ஏய் ஏண்டா, என்ன உரல தெரிஞ்சு உழக்கான கதையா வர வர பால் குறைஞ்சுக்கிட்டே வருது. என்னது பால் குறையுதா? ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு என்ன சட்டி நிறைய சோறு இருக்கு, வயிறார போட்டு திங்கிறீங்க. அங்க மாட்டுக்கு வயிறு நினைச்சாவில்ல பால் செம்பு நிறைய. சுத்த விறகட்டான இருக்கிறீங்க. இருக்கிற புல்ல எடுத்து போடுறதுக்கு என்னடா? புல்லா? இங்க வாங்க. தொழுவத்துல தொட்டு கூட ஒரு புல் இல்லாம தொடச்சு கிடக்கு. அவ என்ன புல்லா போடுறா? புது ஜாக்கெட்ல போட்டு அலைகிறா. அப்படியா? விலகு. அம்மா இந்த வேகத்துல போறாங்க. இருந்தா நம்மளையும் ரொட்டி வச்சுக்குவா. அண்ணே அண்ணே அண்ணே, உங்க சம்சாரம் இருக்காங்களா? சேலம் வாங்க, காசு தரணும். வெயில வந்திருக்கிறியா? உக்கார். இந்தா. யோ, நான் தண்ணி கேட்கலையா? காசு கேட்டியா? ஓஹோ, தூசியா? ரெண்டாவது மூடித்தானே வச்சிருந்தேன். யோ, நான் அதை கேட்கலையா? உங்க சம்சாரம் எங்கன்னு கேட்டேன். யோ, என்னையா அது? தண்ணி கேட்டா கொடுத்தேன். என்ன முட்டா பையனா சொல்றேன்? யோ, இதெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்கிறேன். யோ யோ, வாங்க, ஏன்ட்ட கேளியா? யோ, கையடியா. ஏப்பா, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆள் சம்சாரம் சேலை பாக்கி தரணுங்க. கேட்க வந்து அடிக்க வராரு. நான் ஒண்ணு சொல்றேன், இந்த ஆள் ஒண்ணு சொல்றாரு. சரியான சோட்டு பையில இருப்போம் போல. அம்மா, அதை பத்தி அவர்கிட்ட கேட்டா மாடு ஏன் மாடு இல்ல, விலைய பத்தி என்கிட்ட எல்லாம் கேட்கணும். கொண்டாங்க இப்படி கையா. யோ யோ, கையடியா. யோ, கையடியா. யோ, உங்கள் மரியாதை கையடிக்கவே இல்லையா? 100 ரூபாய் ரொம்ப கம்மிங்க. 100 ரூபாய்க்கெல்லாம் மாடு கிடைக்காது. யோ, கையடியா. மாடு விலை கூடி. ஊருக்குள்ள ஒரு நிமிஷம் இல்லையா போதும், ஏகப்பட்ட பிரச்சனை ஆக்கிருவீங்களே. என்னையா விஷயம்? இந்த சம்சாரங்க 10 ரூபாய் பாய் தருங்க. அது கேட்க வந்து அடிக்க வராரு. சரி, இந்த ஆள் தானா மாட்டை நீதான் வாங்கின்னு சொல்லி சம்பந்தம் எல்லாம் பேசுறாரு. சரி, 2 பேரும் சரியான செவுட்டு பேசுகிறா இருப்பாங்க போல. அதெல்லாம் சரிதான். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட திடீர்னு 2000 ரூபாய் கேட்டா எங்க இருந்து கொடுப்பாங்க? ஐயோ, கடனா? என்னம்மா வேணும்? 5 மசால் வடை, 10 பஜ்ஜி, 5 போண்டா, கூட 2 பண்ணு வைங்க. பால் பண்ணா வச்சிரட்டுமா? வைங்க. பண்ணா? பண்ணு யாருக்கு? பொண்ணுக்கு. அப்ப இந்த பலகாரம் எல்லாம் எங்க வாங்கிட்டு போறீங்க? ஏன் அவசியம் சொல்லணுமா? சரிம்மா, பெரிய மனுஷன் கேக்குறாரு, சொல்லிட்டு தான் போய. நம்ம தெற்கு தெரு ராமாயக்கா மக பெரிய மனுஷியா இருக்கா. பெரிய மனுஷியா? உனக்கெல்லாம் விளக்கமா சொல்லணும். சடங்கா இருக்கா. அப்ப நீ எல்லாம் சடங்காய்தான் பெரிய மனுஷியா இருக்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். வயசாயிட்டாலும் இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏமா காசு? அட எழுதிக்கையா. யோ, குடிக்கிற டீயே கடை, இதுல வர பொம்பளை வர கிண்டல். கோமணத்தை அவுத்துட்டு விட்டுவேன். ஒழுங்கா உட்காரியா. ஏங்க, ஊருக்குள்ள ஒரு பொம்பளை இங்க இங்க இல்லையா? கிண்டலா? ஊரெல்லாம் கடனை கொடுத்து விட்டு நானே சிக்கல்ல இருக்கேன். நீ வேற. நானும் கண்ணை கொடுத்தான் தேடுறேன். ஐயா, எடுத்தவங்களா? நாளைக்கு காலையில அந்த ஆலமரத்தாடியில நெல்லுங்க. அங்கிட்டுதான் எல்லாரும் வேலைக்கு போவாங்க. பேச்சு என்னடி இது? எனக்கு சேலை குடிக்கிறது கூட தெரியாம போறவா? ஆடைக்கு அழகு படுத்தி அம்பாரமா போறோம். காலையில எழுந்துச்சு களை எடுக்க வர போறோம். கழுதைய விடு. நல்லவன் சொன்னா இந்த ஊர்ல யாருக்கும் பொறுக்கலடி. ஏண்டி, நேத்து கூட ஒருத்த வந்து தேர்த்துருவா நின்னுகிட்டு எதையும் எடுத்துக்கோ எப்பவும் கொடுத்துக்கோன்னு வித்துட்டு போனா. இந்த நம்ம அழகமா கூட ஒரு துணி எடுத்தா. உனக்கு என்ன கண்ணு அவிஞ்சு போச்சு? நான் கூட ஒரு சேலை எடுத்தேன். 45 ரூபாதே. இதுவா 45 ரூபா? சாயம் போயிரும்பால் இருக்கு. அடி, இவ வாயில வடிச்ச தண்ணிய ஊத்த இவ வாயில விழுந்தாவே சாயம் போயிருமே. போன போயிட்டு போகுது. அவனுக்கு வேற என்ன 5 ரூபா கொடுக்கணும். ஏன் அழகம்மா, நீ காசு கொடுத்துட்டியா? அவ்வளவு சீக்கிரம் காசு கொடுத்துருவேனா? சட்டையை துவச்சு காய போட்டு சாயம் போகுதா இல்லையான்னு பார்த்து தானே கொடுப்ப. அது வரைக்கும் அவன் பொறுப்பானா? அவன் கண்ணுல பட்டாதானே பாத்துட்டா ஒளிஞ்சுக்கிருவேன். எப்படி ஒளிஞ்சுக்கிருவ? நல்லா மாட்டிக்கிட்டான். என்ன கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட்டியா? நான் சும்மா சொன்னேன். என்னது சும்மா சொன்னியா? லவுக்கு துணி அவதோடு சும்மா விட்டுருவேன். தெரியுமில்ல?
சும்மா கழுத்துவேன். சாயம் போதா இல்லையா பார்த்தா காசு கொடுப்பியா? கழட்டி ஜாக்கெட்ட. சாயம் போதா இல்லையா பாப்போம். காசு வேணும்னா காசு மட்டும் தான் கேட்கணும். சும்மா அது இதுன்னு கேட்ட நல்லா இருக்காது. ஓய், இவன் கட்டடேட்ட பேசுறல, அப்ப காசு கொடு. இப்ப இல்ல, நாளைக்கு தரேன். எனக்கு இப்ப வேணும். என்கிட்ட இப்ப இல்ல. அப்ப தூக்கிட்டு கொடு. சரி இந்தா, நாளைக்கு காசு தரேன்னா நிஜமாக தூக்கி சட்டி பிடிக்கிறேன். செல்லம்மா, செல்லம்மா. என்ன ஐயா, என்ன? அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஏண்டி என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏயா கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துருப்பியா? அத விடு, வேற சினிமாவுக்காவது என்ன கூட்டிட்டு போயிருப்பா. அடியே, அது அதுக்கு நேர காலம் வரணும்படி. வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கரதசை அடிக்கணும் சோசியாரம் சொன்னா கொட்டா கொட்டுன்னு கொட்ட போகுது. என்ன தேடா? இல்ல பாம்பு பணமுடி. வருஷம் பூரா இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பார், இன்னைக்கு நீ என்ன செய்த ஏது செய்த எனக்கு தெரியாது. 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. போயா? ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது. இன்னைக்கு 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. என்ன சாமி, ஆடு விலைக்கு வாங்கிட்டு போறது போல இருக்கு. ஆமா ஆமா. என்ன வேலை? என்ன வேலை போகும்னு நீயே பார்த்து சொல்ல. என்ன ஒரு 100 140 ரூபா கொடுக்கலாம். அப்படியா? என் வம்சத்துலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒண்ணும் முடியலைங்க சாமி. இந்தா வச்சுக்க. என்கிட்ட 140 ரூபா இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இதை கொடுக்குறேன்? ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்தா வச்சுக்க. என்கிட்ட 50 ரூபா தான் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே. ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறத எடுப்பா. எடு. இந்தா சாப்பிடு. நல்லா தங்கமான மனுஷன். டே வீராசாமி சாமி, பின்னாடி போலி ஜீப் வருது, அதுக்கெல்லாம் உரிச்சு தின்று. உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். எவ்வளவு? 10 ரூபா தானே? இரு, எடுத்துட்டு வரேன். தடி விடு. நீ வாங்க வண்டியை சுட்டு அத மடியில கட்டுறத விட்டு களிய பார்த்து புட்டு இப்ப பொழப்பு போச்சு கெட்டு. இந்த தண்ணிய குடிச்சுக்க. பத்து ஓவாய்க்கு ஜாக்கெட்ட கலந்த சொன்னீங்க, இப்ப களிய தின்னதுக்கு என்ன சொல்ற? என்னத்த களிய தின்ட்டாங்க? களினா களி, கேப்ப களி, கேட்டாலும் கிடைக்காது சூடு களி. தின்னுட்டு முழிக்கிறிய திருட்டு முழி, இப்ப எதையார் தின்பா மிச்ச களி. அதுக்கே இந்த டாக்டர் வேணா காசு கழிச்சுக்க. உன் காசு எனக்கு எதுக்கு? இந்த வச்சுக்க. களிய தின்னதுக்கு பதில சொல்லு. சரி, யார்ட்டே சொல்லிடாத. ஆஹா, அப்படின்னா சட்டைய கலத்து. ஏடி யாரு அது?